இன்னைக்குரிய டிவோஷன் சீஷர்களின் நித்திரை லூக்கா 23:28. ஜெபம் தேவைப்படுற நேரத்துல ஜெபிக்காம சீஷர்கள் தூங்குவதை ஏசு பார்க்கறாரு. ஏசு தன்னோடு அவங்க ஜெபத்துல ஒன்று இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா சீஷர்கள் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அவங்க பஸ்கா பண்டிகைக்காக ஒருவேளை ரொம்ப உழைத்திருக்கலாம், இல்ல அந்த உண்ட மயக்கத்தினால கூட அவங்க தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். அவங்க மூவரும் ஜெபிக்க தவறியதன் காரணம் என்னன்னா, அவங்களால சோதனையில ஜெயிக்க முடியல, தோற்று போயிடுறாங்க. ஏசு கைது செய்யப்பட்டப்ப பேதுரு அவரை மறுதலிச்சிடுறாரு. மற்ற இருவரும் அவரை தனியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஜெபிக்காத கிறிஸ்தவன் ஜெயிக்க திராணி இல்லாதவன். இன்றைய நம்முடைய ஜெபம் நாளைய சோதனையில வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். சீஷர்கள் மாத்திரம் இல்ல, தலை சிறந்த தீர்க்கதரிசியா இருந்த எலியா கூட ஜெபிக்கின்ற விஷயத்துல தவறி இருக்காரு. சாப்பிட்ட அசதியில எலியாவுக்கு ஜெபத்தை மறக்க செய்து தூங்கிடுறாரு. யோனாவும் சிறந்த தீர்க்கன், அவரும் தேவ சித்தத்தை செய்யாம கப்பல்ல தூங்கிடுறாரு. ஜெபிப்பதை மறந்து நித்திரையாயிருந்த தீர்க்கதரிசிகள் மேல இரக்கமாயிருந்த தேவன் அவங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துறாரு. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு ஜெப நேரம் தூக்கமும் சோம்பேறித்தனமும் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. நமது ஜெப நேரத்தையும் நம்ம ஜெபிப்பதையும் தேவன் கண்கள்ல ஆவலோடு பார்க்க எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்காக அல்ல, நமக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கறத தான் நம்ம ஏசப்பா விரும்புறாரு. நமது அனுதின வேலை சுமையினால நமக்குள்ள லேசினஸ் வரலாம். ஜெப நேரத்தை அதிகரிப்பதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபிப்பதற்கான பதில் நமக்கு டிலே ஆகிறப்ப நம்ம ஜெபிப்பதையே சில நேரம் விட்டுடுறோம். நமது ஜெபத்திற்கு வரும் ஒவ்வொரு பதிலும் நமது தகுதியின் அடிப்படையில அல்ல, தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில தான் நமக்கு கிடைக்குது. ஜெபம் இல்லாத அப்படிங்கிற ஒரு பாவத்தை விட எளிதாக செய்யக்கூடிய பாவம் வேற ஒன்றுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்ல. ஜெபமின்மை நம்ம தேவன் மீது வைத்துள்ள அன்பின் குறைவை தான் அது காட்டும். ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர் எவ்வளவு ஆர்வமா அவங்கள வரவேற்று நம்ம பேசுவோம். தேவனிடமும் அதை போல நம்ம பேசணும். ஜெபிக்கிறப்ப நம்ம மோஸ்ட்லி முழங்கால்ல நின்று ஜெபிக்கிறப்ப நமக்கு அந்த தூக்கத்தை தவிர்க்கலாம். சோதனை நம்ம கதவை தட்டுறதுக்கு முன்னாகவே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். வாழ்வதற்காக ஜெபிப்போம், ஜெபிப்பதற்காக வாழ்வோம். ஜெபத்தின் மூலமா நம்ம தேவனிடம் செல்றப்ப பிசாசுக்கு எதிராக நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ளவே செல்கிறோங்கிறது தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா நம்ம ஜெபிக்க முடியாதபடி அந்த பிசாசு நம்மளை தடுப்பான். பிசாசை எதிர்த்து ஜெபிப்போம். தேவனே, ஜெபத்தை விடாதிருக்க கிருபை தாங்க. ஆமேன்.